ஆந்திர மாநிலத்தில் பணியில் இருந்த 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் நடு ரோட்டில் கும்மாங்குத்து விட்டுக்கொண்ட சம்பவம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. காவலர்கள் இருவர் திடீர் ஆவேசமடைந்து குத்துச்சண்டை வீரர்களாக மாறியது ஏன்? ஆந்திர மாநிலம் சத்தியசாய் மாவட்டத்தில் உள்ள பிலிகுண்ட்லு பகுதியில் போலீசார் சாவடி அமைத்து வாகனங்களை சோதனை செய்து வந்தனர். இந்த பணிக்கு அப்பகுதி அருகே உள்ள ஆக்லி காவல் நிலையத்தில் இருந்து நாராயணசுவாமி நாயக், சிவக்குமார் ஆகிய 2 காவலர்களை நியமித்திருந்தனர். அப்போது என்ன காரணத்தாலோ அவர்கள் 2 பேருக்கு இடையே திடீரென வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. பேசிக்கொண்டே இருந்தால் எப்படி, மோதி பார்த்து விடுவோம் என்ற முடிவுக்கு வந்த அவர்கள் வீர நடைபோட்டு நெருங்கியுள்ளனர். தணிக்கை சாவடி ஊழியர்கள், வாகன ஓட்டிகள் ஆகியோர் பார்த்து கொண்டிருக்கும் போதே 2 பேரும் நடு ரோட்டில் சரமாரியாக முகத்தில் குத்துவிட ஆரம்பித்தனர். மைக் டைசனும் முகமது அலியும் மோதிக்கொள்வது போல் ஆக்ரோஷமாக குத்துக்களை அள்ளிவிட்டு பரிமாறிக்கொண்டனர். அருகில் இருந்த பொதுமக்கள் போலீசார் இருவரையும் விலக்கி அனுப்பி வைத்தனர். சாதாரணமாக பொதுமக்கள், குறிப்பாக குடிமகன்கள் நடுரோட்டில் சண்டை போட்டுக் கொள்வதும் அவர்களை போலீசார் விலக்கி அனுப்பி வைப்பதும் வழக்கம். ஆனால் இந்த சம்பவத்தில் சண்டை போட்டுக்கொண்ட போலீசாரை பொதுமக்கள் விலக்கிவிட்டு அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இந்த தகவல் அறிந்த போலீஸ் உயர் அதிகாரிகள் இருவர் மீதும் விசாரணைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளனர்.